கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவ தண்ணீர் தீர்க்க தரிசன மற்றும் நற்செய்தி இயக்கத்துக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த ஜெப அறையிலே, இந்த பிரேயர் ஹாலிலே இன்றைக்கு, அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்னா, முதலாவது ஆராதனை நடத்தியிருக்கிறோம். அதாவது மாலை 5 மணி முதல் 7 மணி வரை ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த ஆராதனை நடைபெறும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு புதன்கிழமையும் சாயந்தரம் 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் இங்கே ஒரு சிறப்பு கூடுகை நடைபெறும். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் காலை 10 மணி முதல் 12 மணி வரை உபவாச ஜெபம் நடைபெறும். அதே போல் ஞாயிற்றுக்கிழமைகளில் சாயந்தரம் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இங்கு ஜெபம் நடைபெறும். அப்போ பிரியமானவர்களே, இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். இன்றைக்கு இந்த முதலாவது செய்தியையும் இந்த ஸ்தலத்திலே, அதாவது நேற்றைக்கு நம்ம டெடிகேட் பண்ணோம், அர்ப்பணித்தோம். எங்களுடைய விருகம்பாக்கம் சிஎஸ்ஐ திருச்சபையினுடைய ஆயர் அவர்கள் வந்து இறை ஒப்படைப்பு செய்து கொடுத்தாங்க. இன்றைக்கு இந்த சிறப்பு ஆராதனை நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வாக இருதயத்தில் அடியால் உணர்கிறேன். பிரியமானவர்களே, இந்த முதல் செய்தியிலிருந்து காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த முதல் செய்தியிலிருந்து இந்த வாரத்தில் உங்களுக்கு அனுதினமும் உண்மையில் நான் பகுதிக்காக செய்திகள் பிரித்து கொடுக்கப்படும். அதற்காக இந்த காரியத்தை கொடுத்த கர்த்தருக்கு கொடானபடி நன்றிகளை, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். ஆமென். பிரியமானவர்களே, நாம் ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவங்களுடைய ஊழியத்துக்கென்று அன்பு பிள்ளைகள், அன்பு ஆண்டி திருமதி செல்வி கெட்சியால் அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த காலை கொடுத்துருக்குறாங்க. அவங்கள நீங்கள் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் ஒருமனப்பட்டு அவர்களை வாழ்த்துகிறோம். அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களையும் அவர்கள் பிள்ளைகளையும் அவர்களுடைய மருமக்கமாரையும் அவங்க பேர பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இதற்காக அவர்கள் செலவழித்திருக்கிறாங்க. அதையெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு 1000 மடங்காய் நீங்கள் திருப்பி கொடுங்க அப்பா. அந்த அவர்கள் மீது உங்களுடைய ஆவியையும் இந்த சந்தானத்தின் மீது உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் ஊற்றும்படியாய் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ரிபலாகரா தடகரபா தூடிஷாகரா பலாகரா ஷியாகர பலகரபா. இந்த முதல் நாள் ஆராதனையில் நாங்கள் அவங்கள மனதார வாழ்த்துகிறோம், மனதார ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் சந்ததி சந்ததியாய் தங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். துதியும் கனமும் மகிமை மத்திய செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதை எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 12:7 நான் வாசிக்கிறேன். துன்மார்க்கன் மரிக்கும்போது அவன் நம்பிக்கை அழியும். துன்மார்க்கன் மரிக்கும்போது அவன் நம்பிக்கை அழியும். அக்கிரமக்காரரின் அபேட்சை கெட்டுப்போம். அப்படின்னா என்னது? அபேட்சைனா என்னது? அபேட்சைனா ஆங்கிலத்தில் ஹோப் அப்படின்னு அர்த்தம். ஹோப்புனா அதுவும் நம்பிக்கை தான், ஒரு எதிர்பார்ப்பு. அவன் என்ன பண்ணுவான், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அவனுக்கு. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு மனிதனை குறித்து நம்ம எங்கே பார்க்குறோம்னா, லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்துலேருந்து பார்க்குறோம். லூக்கா 12:13 வாசிக்கலாம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரை நோக்கி, அவர் எதை குறித்து பேசிட்டு இருக்கிறாருன்னா, அவர் பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் எதை குறித்து பேசி கொண்டிருக்கிறாருன்னா, ஜனங்கள் நீங்க என்ன நேசிக்கிறது நிமித்தமா உங்களை கொண்டு போய் ஜெப ஆலய தலைவர்கள்ட்ட ஒப்பு கொடுப்பாங்க, உங்களை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுப்பாங்க, நீதிபதிக்கு முன்னால் நிறுத்தப்படுவீங்க. அப்போ அவங்க உங்களை கேள்வி கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது என்ன பதில் சொல்வோன்னு கவலைப்படாதீங்க. நீங்க பேச வேண்டியதை பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு ஆண்டவர். அப்போ ஒருத்தன் பாருங்க, அவனுக்கு இவர் பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுறதையோ இல்லை இவர் ஆண்டவர் வரக்கூடிய காரியங்களை குறித்து சொல்லித்தரதுலையோ அவனுக்கு கவலை இல்லை. அவன் மனசுலாம் எங்க இருக்குன்னா, அவனுக்கு சேர வேண்டிய சொத்து மேல இருக்கு. பாருங்க, 13ஆம் வசனத்துல அவன் சொல்றான், அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அல்லேலூயா. பாருங்களேன், இது நடக்கிற இடம் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா நம்ம ஒரு சிலராக கூடி வரல. அங்க பார்த்தீங்கன்னா முதல் வசனத்தை பாருங்களேன், லூக்கா 12:1. அத்தருணத்திலே அநேகம் 1000 ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில், பெரிய கூட்டம், ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக ஜனங்கள் கூடி வந்திருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் அவங்களுக்கு அநேக காரியங்களை குறித்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. நீங்க எப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நீங்க உங்களை சரீரத்தை தான் கொலை செய்ய முடியும், உங்களை
நரகத்துல தள்ள வல்லவருக்கு தான் நீங்க பயப்படணும், என் நாமத்தை குறித்து பேசுறதுக்கு நீங்க பயப்படக்கூடாது அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கிறாரு பாருங்க. அவ்வளவு ஜனங்கள் வந்து கூடி வந்திருக்கிற இடத்துல, ஏன்னா அவருக்கு தெரியும் இவ்வளவு ஜனங்களும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கேள்விப்பட போறாங்க. என்ன கேள்விப்பட போறாங்க? இவரை பிடிச்சிட்டாங்க, போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட போறாங்க. அது மாத்திரம் இல்ல, போலீஸ் என்ன செய்ய போகுது, அவங்க காவலர்கள் என்ன செய்ய போறாங்க, அவரை கொண்டு போய் ராஜா கிட்ட ஒப்பு கொடுக்க போறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது, அந்த ராஜா இவரை சிலுவையில் அறையணும்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்க போறாரு. சிலுவையில் அறைய போறாங்க. இதெல்லாம் அவருக்கு தெரியுமா இல்லையா? ஆண்டவருக்கு தெரியும் இல்லையா? அப்ப அதனால அவர் என்ன சொல்றாரு, இங்க பாருங்க, இன்னைக்கு நீங்க இவ்வளவு பேர் கூடி வந்திருக்கிறீங்க என்னை பாக்குறதுக்கு, இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க. ஆனா என்னுடைய பெயரின் நிமித்தமா நீங்க எல்லாராலையும் பகைக்கப்படுவீங்க. உங்களை கொண்டு போய் போலீஸ்ல ஒப்பு கொடுப்பாங்க, உங்களை கொண்டு போய் ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்துவாங்க, சர்ச்சில் கொண்டு போய் நிறுத்துவாங்க. அப்ப நீங்க என்ன பதில் சொல்றது? ஏன் நீங்க வந்து இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்றீங்கன்னு கேட்பாங்க. இன்றைக்கும் அதான் நடக்குது. இன்றைக்கும் வட மாநிலங்கள் அதான் நடக்குது. இன்றைக்கும் நைஜீரியா, தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற நைஜீரியாங்கிற ஒரு நாட்டுல கூட்டங்கூட்டமா என்னது, ஒரு போதகர் அந்த ஜனங்களை சபங்களை அடக்கம் செய்யறாரு. ஒரு வீட்டுல ஒரு மரணம் நடந்தாலே எவ்வளவு மனசுக்கு வேதனையா இருக்கும். நம்ம போயிட்டு வந்தா மனசே கேட்காது. இது உடல்களை குழி வெட்டி, பெரிய குழி வெட்டி மொத்தமா என்ன செய்யறாங்க, ஒட்டு மொத்தமா போட்டு என்ன செய்யறாங்க, அடக்கம் பண்றாங்க. உபத்திரவ காலம், உபத்திரவம் இருக்கு. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கு ஆண்டவர் கிருபையா இப்படி நம்ம விடுதலையோட ஆராதிக்க ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்கிறாரு. ஆனா எவ்வளவு நாள் நமக்கு இது கிடைக்குமோ தெரியல. அந்த பாஸ்டர் அழுறாரு, கதறாரு. அவர் சொல்றாரு, எங்க தேசத்துல நடக்கிறது உங்களுக்குலாம் தெரியலையா? மற்ற நாடு, அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய ஜனாதிபதியே, ஐயா உங்களுக்கு தெரியலையா? ஐக்கிய நாடுகளே உங்களுக்கு தெரியலையா? பாருங்க, ஒரு இனப்படுகொலை நடக்குது. கிறிஸ்தவங்களை இப்படி குவியலா ஏதோ குருவியை சுட்டு தள்ளுற மாதிரி கொள்றாங்க. இப்படி வந்து அந்த சர்ச்சில் போய் திடீர்னு என்ன செய்யறாங்க, உள்ள போறாங்க, துப்பாக்கி வச்சு என்ன செய்யறாங்க, சுடுறாங்க. இல்லை, ஜனெல்லாம் தெரிச்சு ஓடுது. சிக்கினவங்களெல்லாம் சுடுறாங்க. அப்படி போதகரை சுடுறாங்க. அதாவது கோர்ட்டு கேஸு சிறைச்சாலை அதெல்லாம் கிடையாது, சுட்டு கொண்டுடுறாங்க. சர்ச்சில் இருக்காங்களா, சுடு கொல்லு. இப்போ இஸ்ரேல் தேசத்துல பாலஸ்தீனர்களுக்கு எதிராக இஸ்ரேல் ஜனங்கள், யூதர்கள் போர் செய்யறாங்க. அவங்கள நிறைய ஜனங்கள் கொல்லப்படுறாங்கன்னு அதை வந்து என்ன செஞ்சாங்க, கேட்டாங்களா இல்லையா? அப்போ ஒரு நைஜீரியாங்கிற ஒரு தேசத்துல இப்படிப்பட்ட காரியம் நடக்குது அப்படிங்கும்போது என்ன செய்யணும், மற்ற உலக நாடுகள் தான் என்ன செய்யணும், அதை கேட்கணும். ஆனா தெரியாத மாதிரி, அப்படியே கண்ணு தெரியாத மாதிரி இருக்காங்க, காது கேட்காதவங்க மாதிரி இருக்காங்க. காதுல விழுது எனக்கு தெரியாது, நான் பார்க்குறோம், என் கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு அப்படி இருக்கிறாங்க. மீடியா அப்படிதான் இருக்கு, பத்திரிகையாளர்கள், டிவி எவ்வளோ இருக்கு, எல்லாரும் என்ன செய்யறாங்க, கண்ணை மூடிக்கொண்டு இருக்கிறாங்க. பாருங்க, ஆண்டவர் இதெல்லாம் சொல்றாங்க, இப்படியெல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் நடக்கும். நீங்க எங்க ஜெப ஆலய தலைவர்களுக்கும் துரைத்தனத்தார்களுக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் முன்பாக உங்களை கொண்டு போய் விடும்போது எப்படி எண்ணத்தை மாறுதரமாக சொல்லுவோம் என்றும் எதை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். லூக்கா 12:11 ஆண்டவர் சொல்றாரு, உபத்திரவ காலம் வரும் அப்படின்னு. அப்ப அடுத்து சொல்றாரு, நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார். அல்லேலூயா. நீங்க போய் நின்னா போதும். நீங்க வந்து ஐயோ குட்டி இப்படி நீ சர்ச்சை நடத்தினியா அவன் கேட்பாங்களே, எத்தனை பேர் வந்தாங்கன்னு கேட்பாங்களே, நீ எப்படி சர்ச்சை நடத்த போச்சு, நீ எப்படி ஜெபம் பண்ண போச்சு, நீ எப்படி வந்து பிரசங்கம் பண்ண போச்சுன்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார், பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்துல உங்க வாயில வார்த்தையை கொடுப்பாரு. அந்த வார்த்தையை நீங்க சொல்லலாம். அதுக்காக நீங்க ஆலயத்துக்கு வர்றதுக்கு பயப்படாதீங்க, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்றதுக்கு பயப்படாதீங்கன்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார், அவர் அங்கு சொல்லி தருகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ பிரியமானவர்களே, எனக்கு ஆண்டவர் வந்து இந்த வார்த்தையை கொடுத்துதான் என்ன செஞ்சாரு, எவ்வளோ பெரிய கூட்டமா இருந்தாலும் அந்த இடத்துல போய் நிற்பதற்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவர் அப்படியே நிரப்பிடுவார். அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, இந்த வார்த்தைகளை எனக்கு முதலே ஆண்டவர் கொடுத்தாங்க, நீ போய் நில்லு, பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களுக்கு போதிக்க வேண்டியவைகளை அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார். இந்த உட்கார்ந்து பைபிளை எடுத்து நோட்ஸ் எழுதி வச்சுட்டு குறிப்பெழுதி வச்சுட்டு அப்படி ஒரு நாளும் பிரசங்கம் பண்ணதே கிடையாது. அல்லேலூயா. நீங்களும் பாக்குறீங்களா இவ்வளோ நாளா ஏதாவது குறிப்பு வச்சுக்கிட்டு அப்படிலாம் கிடையாது. அந்த போய் நின்று ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் இதை எடுத்து பேசும்பாரு. இன்னைக்கு அப்படிதான் சொன்னார், நீதிமொழிகள் 12:7 எடுத்து பேசினார். பேசும்போது அடுத்தது இந்த வார்த்தைகளை கொடுத்தார். இப்படி ஆவியானவர் நடத்துகிறார். நம்மளை பிரசங்கம் பண்ணும்போது ஆவியானவர் நடத்துகிறார். இப்ப பிரசங்கம் பண்ணும்போது நடத்துகிறவர் நாளைக்கு ஒரு அரசாங்கத்துல உயர் அதிகாரிகள் முன்னால, ஒரு ஜட்ஜு முன்னால, ஒரு கோர்ட்டுல நம்மள ஆண்டவருடைய, அதுக்காக அண்ணன் தம்பி கூட சண்டை போட்டு போய் கோர்ட்ல நிக்க கூடாது. இது என்னன்னா,
ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்வது நிமித்தமாக. நம்மளுக்கு வந்து உபத்திரவங்கள் வரும்போது கவலைப்படாதீங்க. எதை நம்ம பதிலா சொல்லுவோம், எதை பேசுவோம்னு கவலைப்படாதீங்க. நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார். இப்படி ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நான் மரிக்கிறது, உயிரோட எழுந்திருப்பேன், அதுக்கப்புறம் நான் பரமேறி போயிடுவேன், அதுக்கப்புறம் நீங்க என்னோட நாமத்தை தொழுது கொள்ளும் போது உங்களுக்கு இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வரும். இதை குறித்து கர்த்தர் முக்கியமான காரியங்களை குறித்து அவ்வளோ பெரிய கூட்டம். அப்போ இந்த கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒருத்தர் எந்திரிச்சு என்ன செய்யறான்? அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதவரே, சத்தமா கூப்பிடுறான். அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கு, இங்க இருந்து கூப்பிடுறான். அவர் பேசிட்டு இருக்கிறாரு, அதையும் கவனிக்கல. அவர் என்னதான் சொல்றாருன்னு கவனிக்கல. அவன் ஒரு பிளானோட வர்றான், அவன் ஒரு திட்டத்தோட வரான். என்ன திட்டம்? இன்னைக்கு போய் இந்த போதகர்கிட்ட எப்படியாவது சொத்தை பாகம் பிரிச்சு தரும்படி கேட்கணும். இவர் சொன்னா நம்ம அண்ணன் கேட்பான். எப்படி பாருங்க, அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, அங்க அவர் எதை குறித்து பேசி கொண்டிருக்கிறார், அந்த ஒரு உணர்வே இல்லாம அவன் என்ன செய்யறான்? என்னோட சொத்தை பாகம் பிரிச்சு என் வீதத்தை எனக்கு தரணும்னு சொல்லி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஏன்னா அவர் முக்கியமான காரியமா பேசிட்டு இருக்கிறாரு. இங்க சொத்தை பங்கிடுறத பத்தியா பேசிட்டு இருக்கிறாரு. அவர் பரலோகத்துல சொத்தை சேர்த்து வைங்க சொல்றாரு. பாருங்களேன், 5ஆம் வசனம், நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன், கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். முந்தின வசனத்துல சொல்றாரு, என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். அங்க நைஜீரியாவில் கூட்டம் கூட்டமா கொல்றாங்க. சரி, என்ன செய்ய முடியும்? சரீரத்தை தான் கொலை செய்ய முடியும். இது என்னைக்குனாலும் ஒரு நாள் சாக போறதுதான். அது அவருக்காக செத்துட்டு போறது. அல்லேலூயா. அது நோய்க்கு கொடுக்காம, கஷ்ட நஷ்டத்துக்கு கொடுக்காம, விபத்துக்கு கொடுக்காம, வேற காரியம் கொடுக்காம அவருக்காக கொடுத்தா சந்தோஷம் தானே, அது மகிமை தானே. அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்க, இந்த சரீரத்தை கொலை செய்து அதுக்கு பிறகு ஒன்றும் அவங்களால என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது, அதுக்கு திராணி அவங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு பயப்படாதீங்க. நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். யாருக்கு பயப்படணுமா? கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள், ஆம் அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்ப யாருக்கு பயப்படக்கூடாது? மனுஷங்களுக்கு பயப்படக்கூடாது. மனுஷங்களுக்கு பயந்து நம்முடைய விசுவாசத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது. நாம் ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, நாங்கள் இம்மைக்குரிய நன்மைகளின் மீது எங்களுடைய கவனத்தை வைக்காத படிக்கு அப்பா, எங்களுக்கு சம்பாதிக்கிறதற்கான ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை தந்திருக்கிற உண்மை நோக்கி நாங்கள் பார்க்க கிருபை தாங்க. அப்பா, நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யத்தை நாங்களே வைத்து கொள்ளாத படிக்கு ஆண்டவரே, அந்த மதிகேடனான அந்த ஐஸ்வர்யவானை போல நாங்களே வைத்து கொள்ளாத படிக்கு, அந்த ரிச் ஃபூலை போல நாங்களே வைத்து கொள்ளாத படிக்கு, எனக்கு 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 என்று நாங்கள் சிந்தியாத படிக்க ஆண்டவரே, நாங்கள் ஒரு சேனலாக ஆண்டவரே, அதை நாங்கள் ஒரு வாய்க்காலாக அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்த கிருபை தாங்க. அப்படியாக ஆண்டவரே, இதோ அப்பா, இந்த காலை கூட அப்படிதான் ஆண்டவரே தேவ பிள்ளைகள் கொடுத்துருக்குறாங்க. அப்பா, ஒரு செலவு செய்திருக்கிறாங்க. அதற்கான பலனை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Have a good day.